கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு கூட நம்ம ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த காலை பொழுதில் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த நாட்களிலும் கூட தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்றார். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தே வருவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். விருத்த சேதனம் இல்லாதவன் எவனும். விருத்த சேதனம் இல்லாதவன்னா அன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக ஒரு ஆண்டுடைய பிள்ளையாய் மாறணும்னு சொன்னால் அவன் என்ன செய்யப்படணும்? விருத்த சேதம் படணும். அவன் அப்படின்னா தான் அவன் ஆண்டவனுடைய பிள்ளை என்பது ஒரு அடையாளமாக இருக்கப்பட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்படி ஒரு அடையாளம் இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவன் விருத்த சேதனம் உள்ளவன் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அப்போ விருத்த சேதனம் இல்லாதவன் சொன்னால் ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனுஷனும், ரட்சிக்கப்படாத மனுஷனும் அசுத்தமான மனுஷனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இது விசுவாசிங்க? அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். அதற்கு தான் நீங்கள் எழும்ப வேண்டும், நீ எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நீ எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் அல்லனா ரட்சிக்கப்படாதவன், இந்த அசுத்தமான மனிதர்கள் நம்மளோடு கூட எப்போவுமே கூடையே இருப்பாங்க. நம்ம சொந்த பந்தமாக இருப்பாங்க, நம்ம தெருவில் இருப்பாங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க, நம்ம சபையில் கூட இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சபையில் எப்படி பாஸ்டர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க. சபைக்கு போக்கும் வரத்துமான துன்மார்கள் இருக்கதை கண்டேன்னு சொல்லி பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சபையில் அந்த வசந்த ஒரு பாப்பமா பிரசங்கி பண்ணிங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் இவங்க வருவாங்க. இவங்களும் ரட்சிக்கப்படாதவனாக இருப்பாங்க, அசுத்ததாக இருப்பாங்க. ஆலயத்தில் யாருமே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி யாரும் நம்ம சொல்ல போகிறதில்ல. அல்லேலூயா. இவங்க வருவாங்க போவாங்க. இது ஒரு கேட்டகரி. இது எல்லா சபையிலும் இது ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த கேட்டகரி சபையிலையும் இந்த கேட்டகரி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே சகோதரி, இவங்க தான் நம்ம கூட இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா நம்மளுக்கு பாவ எண்ணங்களை உருவாக்கும்படியாக பக்கத்தில் இருந்துட்டு ஏதாவது தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம பாவம் செய்யும்படியாக, இல்லைன்னா பாவத்தை செய்யும்படியாக தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா பாவ எண்ணங்கள் செய்யும்படியாக அவங்க பேச்சிலையோ செயலையோ இவங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டே என்ன செய்வாங்க? இருப்பாங்க. சபையில் மட்டுமல்ல, வெளியே நீங்கள் பக்கத்து தெருவில் உங்கள் ஊரில் நீங்கள் பார்க்குற மனிதர்கள்ட்ட இவங்கெல்லாம் உலாவி இருப்பாங்க. அல்லேலூயா. தவறான ஆலோசனையும் கொடுப்பாங்க. அல்லேலூயா. நம்மகிட்ட கரெக்டாக சத்தியத்தின் பிராம ஆண்டவர் அழகாக நடத்தி கொண்டு போவார். இடையில் எப்படி தான் வருவாங்கன்னு தெரியும், டாக்கார்னு மாற்றி விடுவாங்க. ஏக்கா இது அண்ணே இது கிடையாது, இது இப்படி மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை நம்ம ஒரு அழகாக ஒரு லீலில் போயிட்டே இருப்போம். அழகாக மாற்றுவாங்க. இந்த ஆலோசனைங்கிறது நீங்கள் கண்ணு முன்னால் பார்க்கணுன்னா ஒரு நல்லது. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு கெட்டது நடக்குதுன்னு சொன்னால்
இந்த ஆலோசனைங்கிறது எங்கேருந்து தான் முளைக்காங்கன்னு தெரியாது. கரெக்டாக வந்து முளைச்சி கரெக்டாக செஞ்சு விட்டு போயிடுவாங்க. அவங்க எங்கேருந்து தான் வருவாங்கன்னே தெரியாது. வந்து உன்னை கெடுத்து விட்டு குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அந்த தவறான ஆலோசனை பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்னத்தையாவது சொல்லி அது இது அன்னைக்கு அவங்க அது செஞ்சாங்க இதை செஞ்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி தவறான ஆலோசனை கொண்டாந்து உங்கள்கிட்ட விட்டு போயிடுவாங்க. இந்த அசுத்தனும் ரட்சிக்கப்படாத மனிதர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம அதை நம்பி அப்படியா உலகமா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏதாவது செஞ்சோன்னு வைங்களேன், தோத்துட்டு போயிட வேண்டியதுதான். அல்லேலூயா. அடுத்து எதிர்கால பயத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. மோசமான ஆவிகள் இதெல்லாம் இருக்கா. அரிப்புன்னா சொன்னால் போதும். நான் சொல்கிறேன், நான் சைக்காலிக்காக நான் சொல்கிறேன், அரிப்பு இருக்க பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன்னு வைங்களேன், அவர் உண்மையிலே அரிப்பா இருக்குது. ஆமாம், அரிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஃபீலிங் தானாகவே அரிக்கிற மாதிரி ஆயிரும். தெரியுமா உங்களுக்கு? நான் இப்போ கேட்குறேன்னு வைங்களேன், அரிப்பு உங்களுக்கு அரிப்பு இருக்கோ அப்படின்னா உடனே ஆமாம்ல, ஆமாம் கையில் இருக்குது அரிப்பு இருக்குது, காலில் இருக்குது அரிப்பு இருக்குன்ட்டு உடனே ஓடும். அல்லேலூயா. உடனே இந்த ஆவி என்ன சொல்லும் தெரியுமா? எதிர்கால பையன்க்கா இந்த அரிப்பு சாதாரண அரிப்பு இல்லைக்கா, அந்த அக்கா அவங்க பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒன்றுமில்லாமல் ஆகி போய் ஒன்றுமே ஆகலை. இதுதான் இந்த பயத்தை இப்படி கொண்டாந்துருவான். எதிர்கால பயம். என்ன படிப்பு பிள்ளை, நீங்கள் அங்கே போய் படிக்க வைங்க. ஆமாம், அந்த ஸ்கூலில் பண்ணுங்க, நல்ல சூப்பராக உங்களை எதிர்கால பயத்தை உண்டு பண்ணிடுவான். அல்லேலூயா. பிறந்தது வீட்டில் நான் கண்ணு முன்னால் நான் பார்த்துருக்கேன். பிறந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. கடந்த வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு சகோதரி போய் பார்க்க போயிருந்தேன். பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளை வந்தவங்க பார்த்தவங்க பார்க்கட்டு ஏதோ ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிருக்கணும். பொம்பளை பிள்ளை அப்போ நீ 50 பவுன் சேர்த்து வைக்கணும்னே, 50 பவுன் சேர்த்து வைக்கணும். அது தப்பாக சொல்லிட்டேன். இப்போ 50 பவுனு இவ்வா வயசுக்கு வந்துருச்சுன்னு வையேன், 150 பவுன் வரணும், 150 பவுன் தேவைப்படும்னு நினைக்கேன். அப்போ அந்த பிள்ளை, அந்த கட்டில் படுத்த பிள்ளை அப்படி யோசிக்குது, 1 பவுன் 1 லட்சம், 50 பவுன் 50, இவா வந்து 1.5 கோடி. ஏத்த பொம்பளை பிள்ளை பார்த்தா இப்படி தான் பார்த்துக்கணுமா? பயமுறுத்திட்டு ஏன் தான் கட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதர ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது யார் தெரியுமா? இந்த மாதிரி உங்களை பயமுறுத்துறது, தவறான ஆலோசனை பண்ணுறது, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி தேவ ஆலோசனை இல்லாமல் வேறு இடத்துல போய் பூந்து நம்ம ஏன் தோற்று பண்ணது தெரியுமா? இதுக்கு முன்னால் நம்ம ஏன் தோற்று பண்ணோம் தெரியுமா? காரணம் இவங்க தான் நம்மளோட கூட இருந்துட்டுச்சு. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பிரிவினை உருவாக்கிடுவான். பிரிவினை உருவாக்குறதான ஆட்கள் சந்தோஷமாக இருக்கவே தெரியாது. 2 பேர் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவி ரோட்டில் போகவே கூடாது. தெரியுமா? ஆவி அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. கணவன் மனைவி கல்யாணம் முடிஞ்சு வெளியே போகக்கூடாது. அவன் தனியாக போகணும். பைக்கில் ஏறி உடனே போகக்கூடாது. ஆவியெல்லாம் அப்படிலாம் வருது. சில ஆவிகள்லாம் பைக்கில் சேர்த்து போகக்கூடாது. பார்த்துக்காங்க. இந்த ஆவி இவங்கெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியா? இப்படி இங்கே ஒரு போடு, அங்கே ஒரு போடு, சமயத்தை பார்த்து ஒரு வார்த்தையை போட்டுவிட்டு பிரிவினை, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள். அல்லேலூயா. அது உண்டாக்கிறோம். அப்புறம் கெட்ட சுபாவத்தை உருவாக்கிறோம். அப்புறம் கெட்ட சுபாவம்னா நீங்கள் நினைப்பீங்க எல்லா சுபாவம் பொறாமை களவு போய் இதெல்லாம் சுபாவம், கெட்ட சுபாவம் ஈஸியாக சொல்ல வைக்கும். களவு எடுத்துக்கோ, என்ன நினைக்க போகிறேன் எடுத்துக்கோ. எல்லோரும் ஊரில் உலகத்தில் இல்லாதவங்களாம் எடுக்காதவங்களாம் எடுத்துகிட்டு போகிறாங்க.
அப்படி எடுக்கும்போது என்ன சொல்றது தெரியுமா? அவன் யார்கிட்டையோ கொள்ளடிச்சு வச்சிருக்கான், நீ அவன்கிட்ட கொள்ளடிச்சா என்ன தப்பா? எப்படி உலகத்தில் அப்படி ஒரு மைண்டில் அப்படி கொண்டு போயிட்டான். இவன் உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற மைண்டே கிடையாது. எவனையாவது கொள்ளடிக்கணும். காரணம் அவன் கொள்ளடிச்சான். அவன் என்ன உண்மையாக கொள்ளடிச்சான்? அவன் உண்மையாக உழைச்சி வச்சான். அதனால நான் அவன்கிட்ட நான் பிடிங்கி தின்னேன். அல்லேலூயா. களவு தணிக்கலாம், பொய் சொல்லிக்கலாம், பொறாம பட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இந்த உலகத்தில் நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. நீ நல்லா இருந்தால் போதும், நீ நல்லா சம்பாதிக்கா, உன் குடும்பம் கோத்தணும், நல்லா சம்பாதிச்சம்மா, நீ சாகிற வரைக்கும் நல்லா இருந்தியா, போனேயா, நழுவரா அப்படிங்கிற மைண்டுக்கு கொண்டாந்து இந்த அசுத்தமான மனிதர்களும் ரட்சிக்கப்படாத மனிதர்களும் உன்னைய என்ன கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இந்த பூமியில் நீ வாழ்கிற வரைக்கும் நீ என்ன வேணால் நல்லா பண்ணு, யாரை கெடுத்தலாம் கெடுத்துக்கோ, எத்தனை குடும்பத்தை வெட்டினாலும் வெட்டிக்கோ, நீ நல்லா இரு அப்படிங்கிற ஒரு மைண்டை என்ன செய்யறான்? அந்த அசுத்தம் நமக்கு வச்சுட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இது நிமித்தமாய் இந்த பேச்சை கேட்டுட்டு நாமளே என்ன செஞ்சோம்? செயல்பட்டுட்டு ஒரு படி மேலே ஏறும்போது பொத்துன்னு கீழே விழுந்து நம்ம என்ன செய்கிறோம்? படுத்த படுக்கையாக மாறிட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தவறான ஆலோசனைகள், தவறான பயங்கள், எல்லா காரியத்தையும் இந்த அசுத்தமானவங்கள் நம்ம அக்கம் பக்கத்தில் சொந்தம் வந்தோம், எனக்கு சொந்தம்தான் எனக்கு எல்லாமே, எங்கள் சொந்தத்தை விட்டுட்டான் அப்படின்னு ஆக்ரோஷப்படுகிற மனிதர்கள் இன்னும் இருக்காங்க. நம்ம சபையில் இருக்காங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்காங்க. சொந்தத்தை சொல்லிட்டேன், ஆமாம் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷப்படுகிற ஆட்கள் இருக்காங்க. அவங்க தான் என்ன செய்கிறாங்க? உன்னை கெடுத்து படுத்த படுக்கையாய் மாற்றி விட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த உயிர்த்தெழுந்ததான இந்த காலை பொழுதிலே தேவன் நீ படுத்த படுக்கையாய் இருந்ததான உன்னை இன்றைக்கு எழுந்து நிற்கும்படியாக ஆண்டவர் எழுந்து நிற்க வைக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் இன்றைக்கு எழுந்து நிற்க போகிறேன். நான் எல்லாரும் சொல்லுங்க, நான் இப்பொழுது இன்றைக்கு நான் எழுந்து நிற்க போகிறேன், நான் எழுந்து நிற்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம கீழே விழுந்ததான நம்ம கீழேனா நம்ம இப்போ நடமாடி தானே இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்றாங்க. நம்ம தொழிலில், வேலையில், நம்ம ஆசீர்வாதத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? கீழே விழுந்துட்டோம். நம்ம ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால என்ன செஞ்சோம்? கீழே விழுந்துட்டோம். நம்ம எழுந்து டக்குன்னு அடுத்தடுத்த பகுதிக்கு போகக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துல படுத்த படுக்கையாய் ஒரே இடத்துல நம்ம இருந்துட்டுருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை எழுந்து நிற்க உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதற்கு 2 வகையான ஆசீர்வாதம் நமக்கு தேவை இருக்குது. அல்லேலூயா. நம்ம அதை பார்த்துட்டு எப்படி எழுந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். அல்லேலூயா. முதலாவது அந்த வசனத்தை சொன்ன பிரகாரமாய் ஏசாயா 52 சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உன் வல்லமைனா என்னது? உன் வல்லமை அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த வல்லமை என்பது அபிஷேகம், உன் அபிஷேகம். ஏன்னா உன் அபிஷேகம் அப்படின்னா என்ன சொன்ன? ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். அல்லேலூயா.
அப்போ நமக்கும் அந்த அபிஷேக வல்லமைக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. அல்லேலூயா. நாமளும் அந்த அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளதான ஆட்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரர், இவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, ஒரு அக்கினி வல்லமை எல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க தான் தகுதியானவங்க, இவங்களுக்கு தான் இருக்கணும். அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம், மற்றவங்களுக்கு கிடையாது என்று ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டதான எல்லா தேவனுடைய பிள்ளைக்கும் வரும்போதே ஆண்டவர் சொன்னார், உன் வல்லமைன்னா என்ன அர்த்தம்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை நம்ம தரித்து கொள்ளணும். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த 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 அந்த இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தான் நம்ம பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டா என்ன நடக்கும்? அவருடைய வேலை என்ன, அவர் ரோல் என்ன அப்படின்னா, அவர் யுத்தம் செய்து ஜெயிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு ஆவியானவர்னா, ஆவியான நம்மட்டுக்குள்ளே வந்துட்டான்னா என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், யுத்தம் செய்து நமக்குள்ளாக இருந்து யுத்தம் செய்து ஜெயிக்கிற தேவனாய் கடந்து வருவார். அல்லேலூயா. நம்ம யுத்தம் செய்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஜெயத்தின் தேவனாய் கடந்து வருவார். இதுதான் ஆவியானவர். அநேகர் ஆவியானவர்னா ஏதோ ஒரு அபிஷேகம், நம்ம ஒரு அபிஷேகம் வரணும், அந்த அபிஷேகம் அந்நிய பாஷையில் பேசணும், 4 பேர் சபையில் 4 பேர் என்ன அபிஷேகம் வாங்கலையா, அதுலேயும் நம்ம ஆட்கள் ரொம்ப இதாக கேட்டுக்கிடுவாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நம்ம சபையில் அப்படி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சபையில் அபிஷேகம் வாங்கலையா, நிறைய அப்படிலாம் என்னையெல்லாம் அப்படி கேட்டிருக்காங்க நிறைய பேர். நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க, அபிஷேகம்லாம் வாங்க மாட்டீங்க, அபிஷேகம்லாம் வாங்கலையா, அபிஷேகம் இல்லையா அப்படின்னு ரொம்ப கேவலமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னா, அந்த காலத்தில் எனக்கெல்லாம் அப்படின்னா அபிஷேகம் இருந்தால் தான் மரியாதை, இல்லைன்னா சபையில் மரியாதையே கிடையாது. அபிஷேகம் இல்லை. அதுக்காகவே அபிஷேகத்துக்காக ஓடி நாடி தேடி ஆடி தேடி செலவு பண்ணி 3 வருஷம் ஓடி தேடி கடைசியாக ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நேரத்தில் அபிஷேகம்னு எனக்கு என்னென்னே தெரியாது. ஆனால் அபிஷேகம் இருந்தால் தான் மரியாதை எல்லோரும் சொல்கிறாங்க. அதுலேயும் வேறு அபிஷேக கூட்டத்தில் போய் நான் இருந்துட்டா, நான் அபிஷேக கூட்டத்தில் போய் நான் உட்காருவேன். அப்போ எனக்கு 35 வயசு இருக்கும், 36 35 வயசுக்கு மேலே இருக்கும். அபிஷேக கூட்டத்தில் போய் உட்காந்துருப்பேன். உட்கார்ந்த உடனே அங்கே எல்லாரும் அந்த அபிஷேக கூட்டத்தில் இருக்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களாம் அபிஷேகத்தில் அப்படி இருக்க கை தூக்குங்க. அபிஷேகம் யாரெல்லாம் விரும்புகிறீங்க அப்படின்னா நான் எப்படி கை தூக்குவேன்னா, அங்கே சபை நடத்துகிற ஊழியக்காரர், பிரதர் இன்னும் அபிஷேகம் வாங்கலையா நீங்கள்? ஏன்னா அப்போவுமே நான் ரொம்ப பெந்தைக்கோஸ்தை மனுஷன மாதிரி மீசையெல்லாம் விட்டுட்டு ஜம்முன்னு பெந்தைக்கோஸ்தை மனிதனாகவே மாறிட்டேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனே மீசையை எடுன்னு சொன்னோன்னே மீசையை எடுத்தாச்சு. முழு பெந்தைக்கோஸ்தை நான் மாறினனால, பிரதர் அபிஷேகம் வாங்கலையா நீங்கள்? அவங்க பார்வைக்கு அபிஷேகம். அப்போ நமக்கு என்ன தோணுது? அபிஷேகம் இல்லைன்னா மரியாதை கிடையாது. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் உண்மையிலே ஆவியானவர் என்னன்னா, நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுப்பதற்காக தான் அபிஷேகம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நமக்கு பல பிரச்சனை இருக்குது. இந்த பூமியில் ஓடக்கூடியதான ஓட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம முடிவில் எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போனோம். அங்கே போகிற வரைக்கும் நமக்கு என்ன தேவை இருக்குது? ஆவியானவர் துணை தேவை இருக்குது. ஆவியானவர் நம்மளோடு கூட யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா நம்மளால் முடியாது, நம்ம அறிவினால முடியாது. அப்போ மாம்சத்தினால வர்றதான யுத்தம் அல்ல, ஆவியினால் வரக்கூடிய அபிஷேகத்தினால வர்றதான யுத்தத்தினால மட்டும்தான் இதை நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயித்து நம்ம கடைசி போகணும். அதனால தான் கடைசி வேதம் சொல்லுது, வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 2:11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால சேதப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த ஜெயிக்கிற ஒரு மனிதன் ஆவியானவர் மூலமாக வல்லமையை தரித்து கொண்டு ஜெயிக்கிற ஒரு மனிதன் இரண்டாம் மரணம் நம்மளை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த இரண்டாம் மரணம்னா என்னங்க? வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஏன் நம்ம அந்த வல்லமையை தரிக்கணும் அப்படின்னா, நம்ம இரண்டாம் மரணத்தை நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. அது நம்மளை சேதப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. ஈஸியாக அந்த ஆவி என்ன செய்யும்? நம்மளை பயமுறுத்திடும். பயந்துக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் எதை கண்டாலும் பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எங்கே போயிடுவோம்? இரண்டாம் மரணத்துக்கு போயிடுவோம். அப்போ நீங்கள் பயப்படாமல் இருக்குன்னா ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கு தான் என்ன செய்கிறாங்க? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் இந்த குடிகாரனை நீங்கள் கேட்டு பாருங்கள். குடிகாரனை பாருங்கள், அமைதியாக இருப்பாங்க. நான் 18 வருஷம் இருந்தேன், நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அமைதியாக இருப்பாங்க. கொஞ்சம் போல குடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இதை பற்றி கவலை, உலகமே ஏற்று வந்தானே, உலகமே வாப்பான், அவன் கவலையே பட மாட்டாங்க. அல்லேலூயா. அது குடிகாரனுடைய அது எண்ணங்கள். அல்லேலூயா. அதை தூர விட்டுருவான். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சி விடாதீங்க. அப்போ கொஞ்சம் போல் குடிச்சிட்டா தைரியமாக இருந்துக்கலாம் அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அது வேற கதை. இப்போ நாம் பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கோம்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நிறைய விஷயத்தில் அவிசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கோம். விசுவாசம் இல்லாதவன் நம்ம விசுவாசம் இருந்தால் தான் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசமாக இருந்தால் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். விசுவாசம் இருந்தால் தான் தேவனையே பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரன், இந்த விசுவாசத்தை கெடுக்கும்படியாக அவிசுவாசத்தை பிசாசு நம்ம வாழ்க்கையில் கொடுத்துட்டே இருப்பான். ஸோ அவனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அபிஷேகம் பெறணும். அதுக்கப்புறம் அருவருப்பானவங்க, கொலைபாதக, விபச்சாரம், சூனியக்காரர், விக்கிரகாரக்காரனே, பொய்யர், நம்ம வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதான அந்த பொய்யர், அந்த ஆவிகளை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யணும்? நமக்கு அபிஷேகம் தேவை இருக்குது. அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இது மாத்திரமல்ல, பிசாசினுடைய தந்திரங்களை புரிந்து கொள்வதற்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அபிஷேகம் எதற்கு அப்படின்னு சொன்னால், பிசாசினுடைய தந்திரத்தை புரிந்து கொள்வதற்கு. இந்த இடத்துல இது பிசாசு தந்திரமாக கிரியை செய்கிறான். இதை நம்ம விட்டு நம்ம அலாட்டாக இருந்துக்கணும், அதெல்லாம் மிக சரியாக நம்ம நடந்துக்கணுங்கிற ஒரு 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 அறிவை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்தான், உண்மையில கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அப்போது நம்ம அபிஷேகம் என்பது நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு. அல்லேலூயா. ஜெயத்தை நம்ம ஜெயிக்கிறதுனா
பொதுவாக ஜெயம்னா எப்படி என்ன தெரியுமா? வெறும் வெற்றி மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு விளையாட்டில் போய் ஜெயிக்கிறாங்க, சொல்லுங்கள், விளையாட்டில் போய் ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சான்னு சொன்னால் ஜெயித்தவனுக்கு என்ன கிடைக்கும்? பரிசுகள் கிடைக்குமா? கிடைக்குமா கிடைக்காதா? அல்லேலூயா. பரிசுகள் கிடைக்கும். எல்லா ஜெயத்துக்கும் எல்லாருக்கும் பரிசுகள் கிடைக்கும். இப்போ எலெக்ஷன்லாம் நடந்துட்டுருக்கு. ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் போட்டி போடுவாங்க. ஜெயிச்சவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். எம்எல்ஏ பதவி, ஒரு அமைச்சர் பதவி, அதனால் சீஃப் மினிஸ்டர் பதவின்னு சொல்லிட்டு ஒரு பதவி, ஒரு பரிசு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஜெயிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பரிசு கிடைக்கும். நாமளும் கூட ஜெயிக்கிற எந்த எப்போல்லாம் நம்ம ஜெயிக்கிறோமோ, எல்லா காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெயிக்கிறோமோ, அபிஷேகத்தின் மூலமாக, ஆவியான மூலமாக நம்ம ஜெயிக்கிறோமோ, அப்போல்லாம் நமக்கு ஆண்டவர் பரிசை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அதனால தான் பழைய காலத்துலாம் நம்ம ஜெயிச்சாங்கன்னா, ராஜாக்கள் காலத்தில் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால், அந்த எதிரியினுடைய ராஜ்யத்தில் நாட்டில் இருக்கிறதான எல்லா கொள்ளை பொருட்களையும் எடுத்துகிட்டு கொண்டாந்துருவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமான கொள்ளை பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அப்போ ஜெயம் என்பது ஜெயிக்கிறது எதுக்காகனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? வல்லமையை தரித்துக்கொள், உன் அபிஷேகத்தை தரித்துக்கொள். அல்லேலூயா. உன் அபிஷேகத்தை தரித்துக்கொள்ளனா உன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய உனக்குன்னு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது, உனக்குன்னு ஒரு வரம் கொடுக்கப்பட்டது, உனக்குன்னு ஒரு தனித்தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அபிஷேகத்தை நீ பெற்று தான் ஆகணும், பெற்று தான் செய்யணும். அல்லேலூயா. இந்த கூட்டத்தின் முடிவில் இந்த அபிஷேகத்தை நாங்கள் ஒப்பு கொடுப்போம், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.